Praise the Lord. டிவைன் எஃப்எம் வியூவர்ஸ், உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். என்னோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை பாடி ஆராதனை செய்ய போகிறோம், ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தமாக அனைவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆமென். என்னோடு கூட இணைந்திருங்கள். நாம் ஆண்டவரை பாடுவது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது ஒரு சந்தோஷம். அந்த இடம் பரலோகமாய் மாறுகிறது. எனவே உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் மத்தியிலே இந்த இடத்தை மூடுகிறதே, ஒரு மகிமையின் மேகம். பார்த்து கொண்டிருக்கிற, இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலுமே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களில் நீர் வாசமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாடல் ஆராதனையில் நீர் பிரியப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை பாட போகிறோம். தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை நன்றி சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிற ஒரு புதிய பாடல், சமீபத்தில் வெளியான ஒரு பாடல், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே என்ற ஒரு பாடல். நம் உற்சாகமாய் பாடலாமா? பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி
செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் வேற இல்லப்பா. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. உம்மை ஆராதிப்பதென் பாக்கியமே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ செய்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. வேற மேன்மை இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட ஹல்லேலூயா. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே நீரந்தன் பாக்கியமே. இதை விடவும் ஓராலா பஹாசாண்டல் மகாந்தரி ஹெசியனனண்டலரபோ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே.
என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. ஓலமா ஹோசாண்டலே தேரேன மனனண்டரே ஆண்டலே. நீர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை இயேசுராஜனுக்கே, ஆராதனை உமக்கே. உற்சாகமாய் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. எங்கள் தெய்வமே, நீர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லவே இல்லை. நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹோ யே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
அவர் ஆராதனைக்கு பாத்திரர். பல நேரம் நம்ம நினச்சிருப்போம், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பல நேரம் நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த கரம், நம்மை கைப்பிடித்த அந்த தேவ கரம், இதுவரை நடத்தி வந்த அந்த வல்ல கரம், அது நம்மை பார்த்து சொல்லுகிறது, இல்லை இல்லை, இதோ நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில உனக்காக நான் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர், உனக்காக சகலவற்றையும் நான் செய்து முடிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்வின் ஏதாவது பகுதியில் புயல்கள் போல சூழ்நிலைகளும் சூறாவளிகளும் எழும்பி வருகிறதா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால், நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த தைரியத்தில் நான் முன்னேறி சொல்லுவேன், எப்பேற்பட்ட அலைகளையும் நான் தாண்டுவேன் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு புதிய பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே, யெகோவா ரஃபா, என் சுகம் நீரானீரே. வியாதியின் மத்தியில் என் எழும்பிடு என்றீரே, யெகோவா ரஃபா, சுகம் நீரானீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீரிருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் மலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும், எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் நடுவில் நீ நின்றிடு என்றீர், நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். சேர்ந்து சொல்லுங்க, எழும்பி வரும், எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே
பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும் என் வாழ்க்கையிலே, புயல்களிலே. நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும். ஓராலா பஹாசேண்டெலி காதரையானந்தரே. உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும் புயல்களிலே. நீரே எந்தன் கண்மலை. இன்றைக்கும் அறிக்கை செய்யுங்கள். பொங்கி வரும் புயல்கள் மேலே, பாதத்தின் சுவடுகளே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. அறிக்கை செய்யுங்க. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே, வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. One more time. வியாதியே உன் தலை, வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது? ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. Come on, shout it out. எழும்பி வரும் புயல்களிலே, நீரே எந்தன் கண்மலை. இயேசுவே பொங்கி வரும் அலைகள் மேலே, உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும். என்னோடு கூட இணைந்து ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை கடினமான பாதை வழியாய் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த ஆராதனை வேளையில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய வல்லக்கரம் உங்களோடு இருக்கிறபடியினாலே, எப்பேற்பட்ட வியாதிகள் உங்களுக்கு விரோதமாய் போராடினாலும், எப்பேற்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். உங்கள் மேல் இருக்கிற சத்துருவின் சகல ஆளுகைகளும் இயேசுவின் நாமத்தில் முற்று பெற்று விட்டது. அவைகளின் வல்லமைகள் வாய்க்காது, அவைகளுடைய கிரியைகள் வாய்க்காது. சத்துரு தோற்று போனான். கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஜெயம் பெறுகிறவராய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி செல்வார்கள், ஓடி போவார்கள். ஓ, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த மந்திரங்கள், சூழ்ச்சிகள், எப்பேற்பட்ட பொறாமையின் கிரியைகள், அது வாய்க்காது என்று நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். Oh, 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 yeah. எழும்பி வரும் புயல்களிலே, நீரே என்
பாதத்தின் சுவடுகளே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். I love you, Lord. I love you, Lord. I love you, Lord. Jesus, I need you, Lord. I need you, Lord. I need you, Lord. Jesus, you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. Miracles so great. No one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திரர் நீரே, மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. ஹalleluya. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. ஆமா ஆண்டவரே, உம்மை போல் யாருமே இல்லை. எங்களை வழி நடத்த, எங்களை காக்க, எங்களை ஆற்றி தேற்ற அரவணைக்க, எங்களுக்காக யுத்தம் செய்ய உம்மை போல் யாருமே இல்லை. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல ஒரு ஆராதனை நேரம் என்னோடு கூட நீங்கள் இணைந்திருந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 10வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சீஷர்கள் எல்லாம் இயேசுவிடத்துல போய் கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னபோது இயேசு சொன்னதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக ஜெபியுங்கள், எப்படி உம் ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கடந்து செல்லுகிற பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது இந்த ஒரு வெளிப்பாடு தான். என்றைக்கு பரலோகமானது பூமியில மேனிஃபெஸ்ட் பண்ணப்படுகிறதோ அங்கதான் நம்முடைய பலவிதமான சூழ்நிலைகளுக்கான தீர்வு அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இதை குறித்து பேச போகிறேன். நீங்கள் தெளிவாய் கவனிக்க உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பில் ஜான்சன் என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியே சொல்லுகிறார்: கோயிங் டு ஹெவன் இஸ் our destiny, but bringing heaven down or bringing heaven on earth is our assignment. பரலோகம் செல்வது நம்முடைய லக்கு, ஆனால் பரலோகத்தை நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே பூமிக்கு கொண்டு வருவது
நம்முடைய அசைன்மெண்ட் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர், பலவிதமான பிரச்சனைகள் வழியாக தேசமும் கடந்து செல்லுகிறது. பல நேரங்களில் விசுவாசிகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லுகிறோம். வியாதி, கடன் பிரச்சனைகள், பொருளாதார தடுமாற்றங்கள், வேலை இழப்புகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு நீங்களும் நானும் போராடும் போது அதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வாழுகிற நாட்களிலே நாம் சூழ்ந்திருக்கிற இந்த பகுதியிலே, நம்முடைய வட்டாரத்தில் பரலோகத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கணும். பரலோகம் பூமியிலே வெளிப்பட வேண்டும். அதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமைய முடியும். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தை குறித்து, இந்த இந்த ராஜ்யம் வரணுன்றது குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற நாட்களில் நிச்சயமாக ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறோம். தேவன் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் நம்ம போய் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறோம். ஆமென். நிச்சயமாக மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோட, கண்ணீர் இல்லாத, புலம்பல் இல்லாத, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். ஆனால் அது போகிற வரைக்கும் கஷ்டத்தோடு தான் இருக்கணுமா? ஆண்டவர் அப்படி தான் நம்மளை இருக்க சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நீ கஷ்டத்தோடு தான்ப்பா இருக்கணும், நீ போராடிட்டு தான் இருக்கணும், அப்படி கர்த்தர் சொன்னாரா? இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். அப்படின்னா இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்மாலேயும் வாழ முடியும் என்பதை அவர் நமக்கு சொல்லி காட்டிவிட்டு, செய்து காட்டிவிட்டு சென்று விட்டார். நீங்கள் பவுலுடைய நிருபங்களை படிக்கும்போது ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்படின்னா we are co-heirs with ஜீசஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து அவரும் நாமும் பங்காளிகளாக இருக்கிறோமா? அப்படின்னா அண்ணன் தம்பியாக இருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுத்தாரோ அதை நிச்சயமாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். காரணம் we are co-heirs with ஜீசஸ். கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்போ இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்மால் வாழ முடியும். இப்போ இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரம் இருக்குது, உலகத்தில் பாடு இருக்குது, உலகத்தில் கண்ணீர் இருக்கிறது, இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த செகண்ட் பார்ட்டை நம்ம பெருசாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எடுத்துக்க மாட்டோம். இயேசுவே சொல்லிட்டாருங்க உலகத்தில் உபத்திரம் இருக்குது, இயேசுவே சொல்லிட்டாருங்க உலகத்தில் பாடு இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. இயேசுவுக்கு இல்லாத பாடுங்களா? இயேசுவுக்கு இல்லாத கண்ணீருங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இயேசு ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் போராடவே கிடையாது. தனக்கு பசின்ற போது கஷ்டப்படலை, தனக்கு காசு வேணுன்றப்ப கஷ்டப்படலை. அல்லேலூயா. சாப்பாடு தேவை என்று வரும்போது 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பெருக்கிட்டாரு. திருப்தியாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். வரி கட்டணும்னு சீஷர்கள் சொல்லும்போது மீன் வாயை திறந்து பாரு, காசு இருக்குன்றாரு. எடுத்து வெள்ளி பணத்தை எடுத்து காசு கட்டிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு நாள் இயேசு போராடவே கிடையாது. நான் தான் எங்கள் மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் எப்பா ஒரு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது, நான் ஒரு 2 நாள் போயிட்டு, அந்த நாட்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடையாது, நான் அந்த ஊரில் யாரோ நாட்டு வைத்தியக்காரர் இருக்காராம், நான் போயிட்டு கொஞ்சம் மருந்து மாத்திரை இல்லைன்னா ஏதாவது எள்ளத்தெல்லாம் வாங்கி ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன்ப்பா, நீங்களாம் அந்த 2 நாள் ஊழியத்தை நடத்துங்கன்னு இயேசு சொல்லலை. ஓய்ந்திருக்கும்படி வனாந்திரத்துக்கு போனார். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணார். அப்போ இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாள் உபத்திரவப்படலை, ஒரு நாளும் அவர் கஷ்டப்படலை. ஏன் உபத்திரவப்பட்டார்னா நமக்காக அவர் உபத்திரவப்பட்டார். சிலுவைக்கு போனார், அடி வாங்கினார், காரி துப்பப்பட்டார். ஆமேன். தலையில் குட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, மலையிலேருந்து கீழே தள்ளுறாங்க. இதெல்லாம் எதற்காகனா தனக்காக அல்ல, நமக்காக அவர் அந்த பாடுகளை ஏற்றார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் உபத்திரவப்படவே கிடையாது. அந்த இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, ஆனால் நீ சோர்ந்து போயிடாத, ஏன்னா நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தது உண்மையானால் உன்னாலும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. அப்போ தேவ ஜனமே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பாடுகளிலும் உபத்திரவத்திலும் அப்படியே வாழ்ந்து கன்வின்ஸ் ஆகி இது தாங்க வாழ்க்கை, இப்படி தாங்க வாழணும், உலகமே அப்படி தானுங்க, இயேசுவே சொல்லிட்டாருங்களே, அப்படி தாங்க, என்னங்க உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், வாழ்ந்துட்டு அப்புறம் பரலோகம் போய் சந்தோஷமாக இருந்துக்கலாம், அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் உலகத்தில் வாழும்போதே நீங்கள் வெற்றியோடு, ஜெயத்தோடு, மேன்மையோடு, விடுதலையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறாரு ஆனாலும். அந்த வார்த்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே நீர் சொல்லிட்டீர்ல, ஆனாலும்னு சொல்லிட்டீர்ல, நான் ஜெயிக்க போகிறேன். அல்லேலூயா. we are more than conquerors என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தமிழ் பைபிளில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆனால் இங்கிலீஷில் மோர் தேன் கான்குவரர்ஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா கான்குவரிங் அப்படின்னா வெற்றி பெறுவது என்ற அர்த்தம், ஜெயிப்பது என்ற அர்த்தம். ஜெயத்திற்கு மேலே ஒரு படி இருந்துச்சுன்னா அந்த படியை தான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாராம். நாம் வெற்றியாளர்கள் மாத்திரமல்ல, வெற்றிக்கு மேலே ஒரு படி இருந்துச்சுன்னா அங்கே கர்த்தர் நம்மளை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா.
அப்போ நம்மளுடைய சிஸ்டமை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் போராடுகிறவர்கள் அல்ல, போராட்டத்தை ஜெயிக்கிறவர்கள். ஏனென்றால் நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார். இப்போ இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளணும், பாடுகளை மேற்கொள்ளணும், அதுக்கு என்ன செய்யணும்? பரலோகத்தை பூமியிலேயே அனுபவிக்கணும். ராஜ்யத்தை பூமிக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். பரலோக ராஜ்யத்தை பூமியில அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பரலோகத்துல சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, கனம் இருக்கிறது. பரலோகத்துல எல்லாமே இருக்கிறது. இந்த பூமியில இதெல்லாம் குறைவுபட்டு கிடக்குது. அப்போ பரலோகம் நம்ம வாழ்ற இந்த நாட்களில் பூமிக்கு வந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாமே இங்கேயும் வர ஆரம்பித்து விடும். அங்கே இருக்கிற சுகம் இங்கே வர ஆரம்பித்து விடும். அங்கே இருக்கிற மேன்மை இந்த பூமிக்கு வர ஆரம்பித்து விடும். அங்கே இருக்கிற கிருபை இங்கே வர ஆரம்பிச்சிடும். அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு பரலோகத்தை பூமியில் மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கணும். அதனால தான் ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி இயேசு சொன்னார். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 சுவிசேஷத்தில் பரலோக ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கும், தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா வேற, பரலோக ராஜ்யம்னா வேற நினச்சிக்க வேண்டாம். ஏன் அது அப்படி எழுதப்பட்டதுன்னு சொன்னால், யூதர்கள் தேவன் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, யாவே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மெல்லாம் வி ஆர் நாட் குவாலிஃபைட் டு கால் காட், அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவன் என்ற வார்த்தையை, யெகோவா என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஈவன் பைபிளை எழுதும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங்லாம் போட்டு பயங்கர பயபக்தியாக எழுதுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தேவன், அவர் தேவனாக இருந்தார், நமக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார். ஸோ நமக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க தேவன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியாக தேவனுடைய ராஜ்யம்ன்ற வார்த்தைக்கு பதிலாக பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பரலோகன்ற வார்த்தை அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. எனவே தான் நீங்கள் விசேஷமாய் யூதர்களுக்கு எழுதப்பட்ட யோவான் அல்லது இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு புத்தகங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கும். லூக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்னு மத்தேயு யோவானில் இருக்கும். இங்கே லூக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்று தான். இப்போ தேவ சித்தம் என்னன்னு சொன்னால், அந்த ராஜ்யத்தை இங்கே நம்ம வாழ்கிற நாட்களில் அனுபவிக்கணும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களில் அவர் ஆரம்பித்த செய்தி என்ன தெரியுமா? நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன் பாருங்க. நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை படிக்கும்போது இப்படியே சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் எங்க இருக்கான்? சமீபத்திருக்கிறது. இட் இஸ் நியர் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாராம். அப்ப இயேசு தம்முடைய ஊழியத்தின் துவக்கத்தில் அவர் அறிவிக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இட் இஸ் நியர், இட் இஸ் வெரி நியர் டு யூ. அப்படியே கிராஜுவலாக அவர் கொண்டு போறார். அடுத்து நீங்க படிக்கும்போது மத்தேயு 12வது அதிகாரத்தின் 28வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இட் ஹாஸ் கம் அப்பான் யூன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ ராஜ்யம் உங்கள் மேல் வந்திருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஒரு லெவல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியே வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இதை படித்த போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அங்கே இயேசு சொல்லுகிறார், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. முதல்ல சமீபமாயிருக்குன்னு சொன்னாரு. இரண்டாவது உங்கள் மேல் வந்திருக்கிறது, இட் ஹஸ் கம் அப்பான் யூன்னு சொன்னாரு. இப்போ இங்கே லூக்கா 17:21 இட் இஸ் இன் யூன்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை, அந்த பிரசன்னத்தை நமக்குள்ள அவர் கொண்டு வரும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ என்ன கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறாருன்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த ராஜ்யத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உங்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா ராஜ்யத்தின் மூலமாக தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எந்த அளவுக்கு தேவ ராஜ்யம் விரிவடைகிறதோ, எந்த அளவுக்கு தேவ ராஜ்யம் ஸ்ப்ரெட் ஆகுதோ, அந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்தின் மகிமையை பூமியிலே நம்மால் காண முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்கிற நாட்களில் தங்களுக்குள் இருக்கிற தேவ ராஜ்யத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோடு
உபத்திரவத்தின் வழியாக கடினமான பாதை வழியாக போயிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. யூ நீட் டு ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் இட். நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். உங்களிலிருந்து அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நீங்கள் வெளியே ரிலீஸ் பண்ணும்போது அந்த ராஜ்யமானது சூழ்நிலையை மாற்ற அது வல்லமையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் மத்தேயு 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆமென், சொல்கிறாரு, எப்பா உங்களுக்குள்ளதான் ராஜ்யம் இருக்குது, நான் உங்களுக்கு சகல அதிகாரத்தை கொடுக்குறேன், ஏன்னா ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மத்தேயு 10:8 இயேசு சொல்கிறாரு, வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசு சொல்லுகிறார், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை கிளீன் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க. இந்த இடத்த நான் படிக்கும்போது நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சுகமாக்குவேன் இயேசு சொல்லலை. ப்ரே ஃபார் த சிக், ஐ வில் ஹீல்னு சொல்லலை, யூ ஹீல் த சிக்னு சொல்கிறார். உங்கள் பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. குஷ்டரோகிக்காக ஜெபம் பண்ணு, நான் கிளீன் பண்ணுறேன்னு சொல்லலை. செத்தவனுக்காக ஜெபம் பண்ணு, நான் எழுப்புறேன்னு சொல்லலை. உனக்குள் ராஜ்யம் இருக்கிறபடினாலே, உனக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறபடினாலே, நீ என் சார்பாக இந்த வேலையை செய், என் சார்பாக நீ தேசத்தை மறுரூபப்படுத்து. பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் போது, ராஜ்யத்தை வெளிப்படுத்தும் போது உன் மூலமாக மாற்றம் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னோடு இணைந்திருப்பது. இப்ப மாற்றத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? சபையாக நாம் நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, நமக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை வெளியே கொண்டு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? மாற்றத்தை நாம் உருவாக்குகிறோம். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குகிறோம், மரித்தவர்களை எழுப்புறோம். ஹல்லேலூயா. எனக்கு வேதத்தில் யோசேப்பை குறித்து நான் அடிக்கடி படிப்பதுண்டு. நான் சமீபத்தில் படிச்சுட்டு இருந்தப்ப அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பாருங்க, என்னை ரொம்ப அசைத்தது. சிறைச்சாலையில் இருக்கிறான். 2 பேர், பானபாத்திரக்காரன் ஒருவன், இன்னொருவன் பார்த்தீங்கன்னா அவன் இந்த குக் பண்ணுறவன், பேக்கர். ஒருத்தன் பாத்திரங்களை கையாளுறவன், இன்னொருத்தவன் சமைக்கிறவன். 2 பேருக்கும் கனவு வருது, குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரே, ஏன்பா ரொம்ப குழப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, கனவு கண்டோம், அதோட அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்ல உடனே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 40வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, நல்லா கவனிங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? இது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? ஆமாம், இப்போ நம்ம கூட அதை தான் நம்புகிறோம். எதுனாலும் உடனே கர்த்தர் ஆண்டவர் செய்கிறவர் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் யோசேப்பு ஒன்று சொல்கிறான் பாருங்க, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள், bring them to meன்றான். bring your issues to me. உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, ஏன்னா எனக்குள்ள ராஜ்யம் இருக்கிறதுனால உன் பிரச்சனை என்னிடத்துல கொண்டு வா, நான் உனக்கான தீர்வை சொல்லுகிறேன். எத்தனை பேர் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்? தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ராஜ்யத்தை நமக்குள்ள வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு, ராஜ்யம் உனக்குள் இருக்கிறபடினால நீ செயல்படு, உன்னை கொண்டு நான் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பு சொல்றான் பாருங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுது தேவனுக்குரியது. சொப்பனத்துக்குரிய ரெவலேஷன், அதற்குரிய இன்டர்பிரேஷன் கொடுக்கிறது தேவனுக்குரியது. அதனால என் தேவன் சொல்லுவார் அப்படி சொல்லல, என்கிட்ட கொண்டு வான்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு யாராவது உங்கள் சூழ்நிலையில், உங்கள் சுற்று வட்டாரத்தில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய அக்கம் பக்கத்தில் யாராவது பிரச்சனையோடு இருக்கிறாங்க, என்னங்க பிரச்சனையா, வாங்க நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன், நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கே பயம், நம்மளே பலவிதமான உபத்திரவத்தோடு இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உனக்குள் ராஜ்யம் இருக்கிறபடினாலே குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், ஏனென்றால் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஃபர்ஸ்ட் சொன்னார் சமீபமாயிருக்கிறது, 2வது சொன்னார் உங்கள் மேல் வந்திருக்கிறது, 3வது சொல்றார் உங்களுக்குள் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறபடினால, நீங்கள் தான் ராஜ்யத்தை சுமக்கிறபடினால, ஹல்லேலூயா, நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய முடியும். இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வின்னா, தேவ ராஜ்யத்தை சுமக்கிற அளவுக்கு நான் தகுதி உடையவனுங்களா? இப்படிலாம் நம்ம யோசிப்போம்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் எருசலேமுக்கு போகும்போது கழுதை மேலே போனார். ஏன்னா கழுதையை விட நம்மள மோசமானவங்க கிடையாது. ஒரு கழுதையாலே இயேசுவை சுமக்க முடியும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஏன் இயேசுவை, அவருடைய ராஜ்யத்தை ஏன் நம்மளால் சுமக்க முடியாது? நிச்சயமாய் முடியும்.
உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் பெருத்த மாற்றத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வருவார். ஒன்னே ஒன்று நம்ம என்ன செய்யணும்? இப்போ கேள்வி அதுதான், ராஜ்யத்தை நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது? எனக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது, பிரச்சனைகளை மாற்றுகிற, வியாதியை சுஸ்தமாக்குகிற தேவ ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. நான் எப்படி அதை செயல்படுத்துவது? பை ஸ்பீக்கிங், பேசுவதின் மூலமாக. இயேசு சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. மலையை பாரு, பிரச்சனையை பாரு, ரெண்டாவது அதை பார்த்து பேசு, மூன்றாவது நீ பேசுனது தான் நடக்கும்னு நம்பு, விசுவாசி, நீ சொன்ன மாதிரியே நடக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் மலையை பார்க்க வேண்டும், உங்கள் பிரச்சனையை பார்க்க வேண்டும், உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்க்கணும். ரெண்டாவது அதை பார்த்து விசுவாசத்தில் பேசணும். இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை தகர்ந்து போ, வியாதியே செயலிழந்து போ, மரணமே உன் கிரியைகள் எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி பேசணும். மூன்றாவது நான் பேசியது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் பேசியிருக்கிறோம், இந்த சூழ்நிலையை பார்த்து பேசியிருக்கோம், we have spoken over the situation என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் பேசினது நடக்கும் என்று நம்பும்போது அது அப்படியே நடக்குமா? அப்போ ராஜ்யத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நாம் பேச வேண்டும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நீங்கள் உங்கள் வாயில கர்த்தர் ஜீவனை வச்சிருக்கிறார், நீங்கள் பேசும்போது அங்கே ஜீவன் பிரவேசிக்கும், அங்கே மாற்றங்கள் உண்டாகும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறபடினால நீங்கள் பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் அந்த நாம் பாடின அந்த ஒரு கோரஸை மட்டும் பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் மலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே, எழும்பி வரும் மலைகள் மேலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் மலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. பல நேரங்கள் ஆண்டவரே, புயல்களும் சூறாவளிகளும் எங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வரும்போது பேதுருவை போல நாங்கள் அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி மூழ்க தொடங்குகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ராஜ்யத்தை நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறபடியினாலே, ராஜ்யத்தின் அதிகாரம் எங்களுக்குள் இருக்கிறபடியினாலே நாங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதபடிக்கு, பிரச்சனைகளை பார்த்து பேசும்போது நாங்கள் பேசியது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது அவைகள் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நம்புகிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். இன்றைக்கும் என் ஜனங்கள் ஏதாவது தேவையோடு எதிர்பார்ப்போடு பிரச்சனைகளோடு இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக. உம்முடைய வல்ல கரம் அவர்களை சந்திக்கட்டும், உம்முடைய ஆளுகை அவர்களோடு இருக்கட்டும். டிவைன் எஃப்எம் டீம்கா ஜெபிக்கிறேன், பாஸ்டர் ஜிம்கா ஜெபிக்கிறோம். ஊழியங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்களோடு இணைந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வார்த்தைகளை தியானித்தீர்கள், அவைகளை திரும்ப கேளுங்க, நிச்சயமாகவே நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். டிவைன் எஃப்எம் டீமுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் ஜிம் என்னுடைய நல்ல நண்பர், அவருக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணுற எல்லா டீம் மெம்பர்ஸையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். டிவைன் எஃப்எம் ஆப் இருக்கிறது, யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கான ஆராதனைகள், பாடல்கள், நிறையா கண்டென்ட் அதில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டேக் டைம் டு கோ த்ரூ இட், பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், பாடல்களை கேளுங்க, ஆராதனைகளோடு இணைந்து கொள்ளுங்கள், வசனத்தை கேளுங்க. நிச்சயமாகவே டிவைன் எஃப்எம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Stay blessed.